எவன்டா லைட் ஆஃப் பண்ணுடா டேய். ஏய் போலீஸ்ரா போலீஸ்ரா. டேய் மச்சான் அங்க பாரு. தூங்குறா காலைல வேலைக்கு போகணும். டேய் அங்க பாருங்க. ஹலோ பாஸ். பாஸ் பாஸ் பாருங்க சீக்கிரம் பாருங்க பாஸ். This is really silicone wafer glass, metallic controls. என்னடா இது? Papa. என்னடா பண்ற? Hello there, sweetie. Come on. Cute. பூனடா. டேய் நல்லா பாறா நாய். எச்சரிக்கை. இயந்திரம் தன்னை சுயசிதைவு செய்து கொள்ள போதுமான நிபந்தனைகள் பூர்த்தியாகியுள்ளன. இயந்திரத்தின் எல்லையிலிருந்து வெளியேற பணிக்கப்படுகிறீர்கள். 10 9 8 7 6 5 4. Unbelievable. இது என்ன தெரியுமா? It's a chemical bomb. பாமா? பாத்து வெடிச்சிரும். இது பாமா? எத்தனை படத்தை பார்த்துருக்கோம். பாம்னா 50 ரூபா அலாரம் கிளாக் நடுவில் வச்சு 2 கலரில் ஒயர் சுற்றிருக்கோம். நம்மள்டேவா? அவர் தான் சொன்னார்ல இவ்வளவு மாதிரி தூக்கி வீசுற. யோ என்னையா பண்ற? ஹலோ பாஸ் வெடிச்சிருச்சா போது வாயா. என்னடா ஆச்சு? எங்கடா போனா? பொன்பதிர் கூட்டம் கிரிதர் பார்த்து சார்த்தி. ஆல்ஃபா உங்க ஓனரை காணோம். அவன் கடைசியா நம்ம கூட தான் யாருக்கும் தெரியாதா? வாடா போயிடலாம். வாடா. அச்ச போதெல்லாம் இறங்கிச்சு. ஃப்ரெண்ட்ஸ் வாங்க. நடக்குது? சும்மா வாங்க. பயப்படாதீங்க. இது ஒரு டைம் டிராவல் டிவைஸ். அப்படின்னா இதை யூஸ் பண்ணி நீங்கள் காலத்தை கடந்து ட்ராவல் பண்ணலாம். என்ன பாஸ் இங்கிலீஷ் படத்தில் வர மாதிரியே இருக்கு. இது எப்படி இங்கே வந்துச்சு? இந்த டிவைஸ் இருக்கிற டைம் படி இது 2065லேருந்து வந்திருக்கிற மாதிரி இருக்கு. ஆனால் ஏன் எதுக்கு வந்திருக்குன்னே தெரில. 2065வா? கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க பாஸ். இதெல்லாம் சொன்னால் புரியாது. வந்து உட்காருங்க. அட சும்மா வாங்க பாஸ். கமான். யோசிக்காதுங்க பாஸ், வாங்க. ஏய் வண்டியை காணோம்டா. ஆமாடா வண்டி இங்கே தான் இருக்கு. இங்கே தான் இருக்கா? ஆனால் இப்போ இல்லை, 2015ல் இருக்கு. நாம் இப்போ 2010ல் இருக்கோம். உங்ககிட்ட சேஞ்ச் இருக்கா? நினச்சேன்டா. எனக்கு வேணாம் பாஸ். அதோ அந்த செடி கடையில் புதைச்சிட்டு வாங்க. அங்கேயா? போங்க. சரி வாடா. அது மேலே அடையாளத்துக்கு ஒரு கல்லை வைங்க. பாஸ் வாங்க போகலாம். நம்ம வண்டி. ஆமாடா. இப்போ அந்த காயின் எடுங்க. காயின் இருக்குடா. இந்த காயின் 5 வருஷமா மண்ணுக்குள்ளே இருந்திருக்கு. இந்த டிவைஸ் வச்சுட்டு இங்கே ரொம்ப நேரம் இருக்க வேணாம். இது எப்படி கொண்டு போகிறது? நீங்கள் டைம் ட்ராவலை பார்த்தா பேசிக்கான இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த புக்ஸ் எல்லாம் படிக்கணும்.
அதர் லாங்குவேஜ்லாம் நமக்கு செட் ஆகாது பாஸ். இதில் என்ன போட்டிருக்குன்னு சுருக்கமாக நீங்களே சொல்லுங்களேன். ஓகே, now நம்ம இப்போ 2015 இருக்கோம், ரைட்? இங்கேருந்து நாம் வாழ்ந்து முடிஞ்ச காலத்துக்கும் இல்லை இனிமே வாழப்போகிற காலத்துக்கும் போகிறது பேர் தான் டைம் ட்ராவல், காலத்தை கடந்து பயணம் செய்வது. என்ன புரிஞ்சுதா? அப்போ நம்ம அந்த காயினை புதைச்சி எடுத்தது கூட இப்படி தானே? கரெக்ட். அப்படின்னா இந்த மிஷினை வச்சுக்கிட்டு நம்ம லைஃப்பில் நடந்த எந்த சம்பவத்தை வேணால் திரும்பி போய் பார்க்க முடியுமா? பார்க்க மட்டும் இல்லை, மாற்ற கூட முடியும். சூப்பராக இருக்கே பாஸ். ஆனால் அப்படி ஏதாவது சம்பவத்தை மாற்றினா நம்ம கரண்ட் லைஃபே வேறு மாதிரி சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த சேஞ்சஸ் நல்லதாகவும் இருக்கலாம், இல்லை நம்ம எதிர்பார்க்காத மாதிரி ரொம்ப மோசமாகவும் இருக்கலாம். புரியலையே பாஸ், அது எப்படி நம்ம லைஃப் நமக்கே தெரியாம மாறும்? உட்காருங்க. உட்கார. நீங்கள் யாராவது லவ் பண்ணுறீங்களா? ஆமாம் பாஸ், ஒன் சைடு. நான் அவரை கேட்டேன். அவங்கள ஃபர்ஸ்ட் எங்கே மீட் பண்ணீங்க? பார்க்கில். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் உங்கள் லவரை பார்க்கில் மீட் பண்ண அதே நாளைக்கு போய் அந்த மீட்டிங்கை நீங்கள் நடக்காத மாதிரி பண்ணிட்டீங்கன்னா திரும்ப உங்கள் கரண்ட்டுக்கு வந்து பார்க்கும்போது உங்கள் லவருக்கு உங்களை யாருன்னே தெரியாமல் இருக்கும். ஹாய் அனு. ஒருவேளை உங்களுக்கு கல்யாணம் கூட இருக்கலாம், ஏன் குழந்தை கூட இருக்கலாம். இனிமேல் உதாரணம்லாம் உங்களை வச்சு சொல்லுங்கள். சாரி, உங்களுக்கு புரியுமேன்னு சொன்னேன். ஒரு முக்கியமான விஷயம், நம்ம பாஸ்ட்டுக்கோ ஃப்யூச்சருக்கோ ட்ராவல் பண்ணும்போது அங்கே அந்த டைமில் நாமளும் வாழ்ந்துட்டு இருப்போம். இங்கேருந்து போகிற நாம அங்கே இருக்கிற நாமளை எக்காரணத்தை கொண்டும் டிஸ்டர்பே பண்ணிடக்கூடாது. அப்படி பண்ணிட்டீங்கன்னா பழைய நினைவுகள் மட்டும்தான் உங்கள் ஞாபகத்தில் இருக்கும், புதுசாக மாறின எதுவுமே உங்கள் ஞாபகத்தில் இல்லாத போயிடும். நீங்கள் சொல்கிறது பார்த்தா இந்த மிஷினை யூஸே பண்ண முடியாது போல் தெரியுது. தேவையில்லாமல் யூஸ் பண்ணக்கூடாது. பாஸ் என்ன இது கையோட வந்துச்சு? எங்கே நிறுத்தீங்க? அதை கொஞ்சம் கொடுங்க. தேங்க்யூ வெரி மச் புலி. ஓகே, இந்த டிவைஸ் வச்சு நான் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணணும், நீங்களாம் கிளம்புங்க. இந்த மாதிரி ஒரு டிவைஸ் பார்த்தா வெளியே யாட்டி சொல்லிடாதீங்க, ஏன்னா உங்களை லூஸ் நினச்சிருவாங்க. எங்களை பார்த்தா லூஸாக தெரியுதா? இது நம்ம 3 பேர் தானே பார்த்தோம். இப்போ ரிசர்ச் அதுன்னு சொல்லி எங்களை கழட்டி விட்டா? ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு சயின்டிஃபிக் டிவைஸ், இதை வச்சு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? அந்த ஈர வெங்காயம்லாம் எங்களுக்கும் தெரியும், நீ ரிசர்ச் பண்ணு வேணாங்களே, அதனால எங்களுக்கு என்ன லாபம்? லாபமா? இதை வச்சு பணம்லாம் சம்பாதிக்க முடியாது. அது நீங்களே முடிவு பண்ணா எப்படி? முதல்ல ஒரு வாரம் நாங்கள் வச்சு என்ன பண்ண முடியும்னு பார்க்குறோம், அப்புறம் நீங்கள் ஒரு வாரம் வச்சு உங்கள் ரிசர்ச்லாம் பண்ணிக்கோங்க. கரெக்ட் மிச்சி. நீங்கள் நினைக்கிறபடி இதை வச்சு பணம்லாம் சம்பாதிக்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை, நிறைய ரிஸ்க் இருக்குது. நான் பிளான் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்கிறேன், ஆனால் நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். சரி உட்காருவோம் வா. இப்போ வா. பின்ன போ. காலையில். ஆனால் பணம் கிடைச்ச உடனே டிவைஸ் எங்கிட்ட திருப்பி கொடுத்துடணும், ஓகேவா? ஓகே ஓகே பாஸ், காலை கரெக்டாக வந்துடுவோம். வரோம். பாய். See you. டேய் அனுடா. சொல்லணும். சாரிடா. எதுக்கு? குழந்தை அதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லடி, நான் அப்போவே மறந்துட்டேன். நீ மட்டும் நான் சொன்ன வேலையில் ஜாயின் பண்ணு போதும், அப்பா கிட்ட நான் பேசிக்கிறேன். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லடி, செம்ம ப்ராஜெக்ட் ஒன்று சிக்கியிருக்கு. நாளையிலேருந்து நம்ம ரேஞ்சே வேற. குடிச்சிருக்கியா? ஸ்மெல் வருதா?
நான் இங்க எவ்வளவு முக்கியமான விஷயம் பேசிட்டு இருக்கேன். இப்படி கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம தண்ணி போட்டு உளறிட்டு இருக்கேன். போனவே. ஹலோ அனு